வெற்றி என்பது 1% குறிக்கோளினாலும் 99% உழைப்பினாலும் பெறக்கூடியதாகும். பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியராக வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, நமக்கு படித்தும் படிக்காத மாதிரி தோணும், அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் டீச்சிங் ஃபீல்டில் சூஸ் பண்ணியாச்சு. அப்போது நாம் சூஸ் பண்ண இந்த டீச்சிங் ஃபீல்டில் நம்மளோட இலக்கை அடையணும் அப்படின்னா நாம் கவர்மெண்ட் டீச்சராக ஆனால் மட்டும்தான் அது நிறைவேறும். நம்ம கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் 2. அதில் ஒன்று ஃபினான்சியலாக நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும். செகண்ட் ஒன், நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கணும். இந்த ரெண்டும் நடக்கணும் அப்படின்னா நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட இலக்கு எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது நாம் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் சில நாட்கள் தாண்டும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வரும், நாம் படித்ததெல்லாம் மைண்டில் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். ஸோ ஒரு ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா, நாம் படித்தது எல்லாமே படிக்காத மாதிரியே நமக்கு தோணும். ஸோ அப்படி தோன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் படிக்கும்போது அதை சரிவர படிக்காமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்ல வரல. நம்ம படிக்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, அதாவது நம்மளோட நினைவில் இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ எப்படி நீங்கள் நினைவில் இருக்கிற மாதிரி படிக்கணும் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் டைமாக படிக்கும்போது அதில் இருக்கிற எல்லா கருத்தையும் நீங்கள் உள்வாங்கணும். அது ஒரு டைம் மட்டும் படித்தா பார்த்தாது, நீங்கள் அதை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். ஸோ திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 5 to 10 டைம்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களோட நினைவில் பதியும். இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடும் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு 5 to 10 டைம்ஸ் நாம் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னா மித்த டாபிக் எல்லாத்தையும் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தோணும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கும்போது அதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை டைம் படித்தாலும் அதை ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் அந்த ப்ராக்டிக்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாகவே அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் நாம் பொதுவாக என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு யூனிட்டில் இருக்கிற அந்த டாபிக் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரும்போது ஒரு டாபிக் முடித்தோன்னே அடுத்த டாப்பிக்கு சடனாக ஜம்ப் ஆகி போயிடுவோம். முன்னாடி என்ன படித்தோம் அப்படிங்கிறத நாம் ரீகால் பண்ணி பார்க்குறதே இல்லை. ஸோ நம்மளோட மிகப்பெரிய தப்பு இதுதான். ஸோ நம்ம படிக்கிற டாபிக் ஃபுல்லாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த டாப்பிக்கு போகணும். அப்போ உங்கள் மைண்டில் ஓடுறது என்னென்னா, ஒரு டாப்பிக்கே இவ்வளோ நேரம் எடுத்துட்டானா மற்ற டாப்பிக்கெல்லாம் எப்போ படிக்கிறது? ஸோ இப்படி படிச்சுட்டு இருந்தால் நமக்கு மற்ற டாபிக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற அந்த தாட் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். நம்மளோட பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் டேட் September 28 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இன்னும் அதுக்கான டேட்டு சொல்லலை. ஸோ நாம் இதை பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இன்னும் அந்த எக்ஸாமுக்கான டேட் ஒரு மாதம் தள்ளி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஒரு மாதம் டைம் அதிகமாக இருக்குது. அதில் மேக்ஸிமம் டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் கண்டிப்பாகவே நாம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாம் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங் உங்கள் மைண்டில் இருக்கணும். உங்கள்கிட்ட பாசிட்டிவ் தாட்டெல்லாம் இருக்கும், ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு சரியான நேரத்தை ஒதுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அப்போது கிட்டத்தட்ட நமக்கு 3 மாதத்துக்கு மேலே எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. அந்த 3 மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும். இன்னையிலிருந்து நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன செயல்களை நாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் போட்டு சொல்லிடுறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களால் சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம்
நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அவங்க கூட பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாலே நமக்கு எக்கச்சக்கமான டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமை வந்து நம்ம ப்ராப்பராக நம்மளோட ப்ரிப்ரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கூடவே இருந்துட்டு சில பேர் குழி பறிப்பாங்க. இதை வந்து நான் தப்பாக சொல்லலை. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் வந்து பாசிட்டிவ் தாட்டில் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுங்க, இந்த மாதிரி டீமோட்டிவேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, என்னோடய பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு ஓப்பனாகவே நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது எது அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன். ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அதை யூஸ் பண்ணிவிட்டு மித்த டைம் எல்லாத்துலேயும் அதை யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்டடி டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ, அதாவது உங்களோட எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோனை கொஞ்சம் யூசேஜை குறைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட அந்த ஸ்டடி கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு ஷார்ட் பீரியடே இருக்குது. அந்த ஷார்ட் பீரியடில் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம சப்ஜெக்ட்டுக்கான எல்லா டாப்பிக்கையும் ஒரு முறை வந்து அப்படியே படிச்சுட்டு வருவோம். ரிவிஷன் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு வருவோம். ஸோ நோட்ஸ் எடுக்காமல் நாம் படிக்கிறதும் ரிவிஷன் பண்ணுறதும் அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நோட்ஸ் எடுக்கிற அப்படிங்கிற பேரில் எக்கச்சக்கமாக எழுதிட்டு இருக்காதீங்க. ஒரு டாப்பிக்கில் ஒரு லைன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் எந்த வேர்ட் மட்டும் இம்பார்ட்டண்ட்டோ அந்த வேர்டை மட்டும் நீங்கள் எழுதி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வேர்டை வச்சே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹோல் கான்செப்டையே நீங்கள் ரீகால் பண்ணலாம். ஆஃபீஸ்லலாம் ஷார்ட் ஹேண்ட் ஸ்டெனோகிராஃபர் எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட வேலையே இதுதான். ஒரு பக்கம் அல்லது ஒரு பத்தி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரே லைனில் வந்து சுருக்கிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் அந்த ஷார்ட் ஹேண்டில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்மளோட டாப்பிக்கில் இருக்கிற அந்த முக்கியமான கருத்தை வந்து ஒரு சில வார்த்தைகளால் மட்டுமே நாம் சுருக்கி எழுதும்போது அது வந்து கடைசி நேரத்தில் ரீகால் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், அது என்ன அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதாமல் படிச்சுட்டே இருக்கிறத வந்து தவிர்க்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டட் கொஸ்டின் எல்லாத்த எங்கிருந்தோ நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது, இது வந்து காமனாக எல்லாருக்கும் இந்த கெட்ட பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாருமே படிக்கிறது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது பெட்டில் தான் படிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படி பெட்டில் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது காலை நீட்டி படிப்போம், ஸோ சாஞ்சிட்டு படிப்போம். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு வந்து தூக்கம் வந்து சொல்லவே தேவையில்லை, சடனாகவே தூக்கம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சுச்சுவேஷனை நாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாகவே நாம் வந்து ஒரு டேபிள் சேரில் உட்காந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் அங்கே இருக்கணும். இப்போ ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை முடித்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கண்ணை மூடி நீங்கள் என்ன படித்தீங்க அப்படின்னு ரீகால் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களால் எல்லாத்தையும் ரீகால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். சில பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிப்பாங்க. அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா முடியாது. சில பேர் 1 மணி நேரம் படிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயர்டாகும்போது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், அது ஒரு மெடிடேஷனாகவும் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் உங்களோட நினைவாற்றலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக
சில பேருக்கு வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்தா அது ஈஸியாக புரியும். ஆனால் அவங்களாவே படித்தா அது ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி சில பேர் இருந்தீங்க அப்படின்னா, என்னோடய ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போதே, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான அந்த யூனிட்டுக்கான ஒரு கன்டென்ட் எடுத்து ஒரு ட்ரையலாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை வந்து உங்கள் ஃபோனோட ரெக்கார்டரில் நீங்கள் பேசுகிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹெட்செட் போட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அப்போது அது உங்களுக்கு புரியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சில பேர் வேலைக்கு போயிட்டே பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு போகணும், இல்லாட்டி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் முதல் நாளே ஒரு கன்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு, அதாவது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, அதை நீங்கள் பஸ்ஸில் போகும்போது அதை ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு போகும்போது கண்டிப்பாகவே அங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஷார்ட் பீரியடில் அதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது நீங்கள் படிக்க தேவையில்லை, கேட்குறது மட்டுமே உங்களோட மனசில் வந்து ஆழமாக பதியும். உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி அரசு வேலைக்கு வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட 100% தன்னம்பிக்கை இருக்கணும். அது மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு தேவையான முயற்சியும் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ முயற்சி நீங்கள் வந்து கரெக்டான டைமில் கரெக்டான வழியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் அரசு வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மனசு வச்சா மட்டுமே அது முடியும். ஸோ அப்போது நீங்கள் பாஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போது யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து அது எல்லாத்துக்கு காது கொடுக்க மாட்டேன், நான் என்னோடய பாதையில் சரியாக போயிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் அரசு வேலை வாங்க முடியும். நம்ம சேனலில் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கான நோட்ஸும் கொஸ்டின் ஆன்சரும் டெய்லி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது செலக்டிவாக அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே 100க்கு மேலே வீடியோ இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம சேனலை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.